தமிழகத்துல முதல் முறையாக இப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு முதல் கட்டத்தை தொற்றுக்கு. எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி தோழமை கட்சிகளோட ஒரு டீ பார்ட்டி. இது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எந்த கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்து இந்த ஆட்சியை அமைக்கிறதுக்காக ஒரு ஆதரவு தெரிவித்தார்களோ அவங்களுக்கு நன்றி சொல்வதற்காக இது இந்த நிகழ்ச்சியில் சில முடிவுகள் எடுத்துள்ளன. திரு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது அதாவது 3 விஷயம். முதல்ல ஒன்று, அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போகணும். அடுத்த கட்டம் என்பது கூட்டணி. கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கணும், பேர் சூட்டணும். ரெண்டாவது, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் அஜெண்டா. மதசார்பற்ற அரசு, சமூக நீதி அரசு, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஆட்சி, இந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம். மூன்றாவது, ஒரு ஒருங்கிணைப்புக்காக ஒரு கமிட்டி, கோஆர்டினேஷன் கமிட்டி. இது 3 முடிவுகளும் அடுத்த மீட்டிங்கில் பேசப்படும், முடிவுகள் எடுப்போம். அந்த எப்போ அடுத்த மீட்டிங் மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய சீக்கிரம் தெரிவிப்பார். இப்போ குறிப்பா நீங்க சமீபத்தில் சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கலாம் ஒரு பரிந்துரை பண்ணிருந்தீங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அது தவறு. நான் பெயர்னு சொல்லல, கூட்டணி பெயர்னு சொல்லல. நான் சொல்ல நினைத்தது இந்த கொள்கைகள், சமூக நீதி முற்போக்கு கொள்கை அப்படின்னு சொன்ன அதுதான் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கோம் எல்லாரும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்குள்ள கூட்டணிக்கான பெயர் அது ஒட்டியதாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரியாது. அது கூட்டணியோட பெயர் மாண்புமிகு முதலமைச்சர் அடுத்த மீட்டிங்கில் அவர் என்ன பெயர் அவர் டிஸ்கஸ் பண்றாங்களோ அதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடு அறிவிக்கல. விசிகா அந்த கூட்டத்துல பங்கேற்றிருந்தாலும் அவங்க கூட்டணியா மெர்ஜ் ஆயிட்டாங்களா, என்ன சொல்றாங்க சார்? அதாவது ஆதரவு கொடுத்த கட்சிகள், அதுக்கு அடுத்தது பங்கேற்று உள்ள கட்சிகள், அது மூன்றாவது கூட்டணி கட்சிகள். ஸோ நாங்க 2வது ஸ்டெப் இன்னைக்கு. இடதுசாரி கட்சிகள் நிச்சயமா ஆதரவு தெரிவித்தார்கள். அதுல வேற சந்தேகமே இல்லை. நிச்சயமா 5 வருடத்துக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது அடுத்த ஸ்டெப். நாங்க அடுத்த ஸ்டெப் முதலமைச்சர் மீட்டிங்கு கூப்பிடுவார். 35 எம்எல்ஏக்கள் வர ஹார்ஸ் ரைடிங், அதாவது குதிரை பேரம் பேசப்பட்டதா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக அப்படிப்பட்ட பேச்சுக்கள் முன்னெடுத்ததாக. அதான் நியூஸ் யாரோ அரெஸ்ட் ஆனாங்களே, அதுதானப்பா நியூஸ். யார் அவங்க? ஏன் மறைமுகமாக இந்த மாதிரி திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க? எதுக்கு? என்ன பயப்படுறாங்க திமுக? எதிர்கட்சியில் உட்காந்தா என்ன பிரச்சனை? ஏன் என்ன அப்படி என்ன பயம்? அப்படி என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு ஆட்சியில? அப்படி என்ன மாட்டி போன பயம் அவங்களுக்கு? ஏன் பதறாங்க அப்படி? எப்படியாவது ஆட்சி அமைக்கணும்னு அதை தான் கேள்வி கேட்கணும். அதை தான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நன்றி.